சனி பகவான் வந்து இப்போ மீனத்தில் இருக்கார், அடுத்து மேஷத்துக்கு வருவார், ரிஷபத்துக்கு வருவார். ரிஷபத்தை கடக்கிற வரைக்கும் அடுத்த சில ஆண்டுகள் உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது இனக்கலவரமாக இருக்கலாம், மதக்கலவரமாக இருக்கலாம், நோய் நொடிகளுடைய தாக்கம் இருக்கு பாருங்களேன். நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் கேட்டால் கொரோனாங்கிறது ஒன்று நம்ம நினச்சி கூட பார்க்கல. அப்போ திடீர்னு அந்த அட்டாக் வந்துச்சு பாருங்க. இப்போ எபோலா வைரஸ் பேசுகிறாங்க. அப்படி அந்த கிருமிகளுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். ஏன்னா இது வந்து சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். ஒரு 60 வருடத்திற்கு ஒரு முறை, 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனியுடைய பயிற்சியை நம்ம மீனராசியில் சொல்லும்போது, இதற்கு முன்னாலேயே நம்முடைய நிகழ்ச்சிகளையும் நம்ம பேசியிருக்கோம். சனி பகவான் மீனத்திற்கு வருகிற போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அப்படின்னா 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சனி பகவான் மீனத்துக்கு வந்தபோது தான் தமிழகத்தில் வந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கிறடைய செல்வாக்கு ஆரம்பித்தது. இப்போ அதே சனி பகவான் வந்து மீனத்திற்குள்ள வருகிற போது விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடங்கியிருக்கிறது. ஒரு சகாப்தம், அப்படி ஒரு மாறுபாடு இந்த கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ என்ன நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு மகர ராசி, அதற்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாகிறார். இதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம்.